தமிழ்நாட்டுக்கு வந்தால் பிரதமரே மிரட்டுவீங்களா? நான் நியாயம் இது? அதுவும் சும்மா மிரட்டுறாரா என்ன? அவர் பயங்கரமாக மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். யார் இவர் அப்படின்னா மிரட்டினதா சொல்கிறாரு. யார் மிரட்டினதா சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் தான் செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்று நடக்குது. இப்போ வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றார். அந்த நேரம் பார்த்து இவர் ஊட்டி மலை மேலே ஏறி உட்காந்துக்கினே அங்கேருந்து விமர்சனம் பண்ணுறாரு. டீலிமிட்டேஷன் பற்றி பிரதமர் அவர்கள் பேசணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளைட்டே நான் டேக் ஆஃப் ஆக விட மாட்டேன்ற லெவலுக்கு பேசுகிறார். இந்த மாதிரி இல்லாமல் பேசுறது அப்படின்ற மாதிரி பிரதமர் மீது அக்கறை கொண்டு ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசியிருக்கார் அண்ணாமலை அவர்கள். ஊட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து அரசியல் பேசுகிறார். என்ன அரசியல்? இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதமர் டீலிமிட்டேஷனை பற்றி பேசணும், தொகுதி மறுசீராய்வை பற்றி பிரதமர் பேசணும், பேசினா பிரதமருடைய வண்டியை நான் டேக் ஆஃப் ஆகவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கார். முதல்வர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நடத்தக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை தமிழக மக்கள் பார்த்து இது நாடகம் என்பதை முழுமையாக உணர்ந்து விட்டார். தொகுதி மறுசீரமைப்பு எப்போ வருமோ, எப்போ சொல்ல போகிறாங்களோ அன்னைக்கு தெரியும். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன சொல்கிறோமோ அதே போல் ப்ரோரேட்டா பேசிஸில் இருக்கும். யாருக்கும் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது, இறக்கம் இருக்காது, அதே ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷனில் இருப்பாங்க. ஆனால் இதை ஒரு காரணமாக, இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில் போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் பார்க்குறீங்க. பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது 2-3 முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று, நீங்கள்லாம் தாய் தமிழை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் இங்கே மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அனுப்பக்கூடிய கடிதத்தில் கையெழுத்தே ஆங்கிலத்தில் தான் போடுறீங்க. அப்புறம் என்ன தமிழ் வளர்ச்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் எல்லாம் நீங்கள் ஏன் தமிழில் கொடுக்க மாட்டேறீங்க? ரயில்வேவை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா, இன்றைக்கி ரயில்வே விழாவாக இருந்த காரணத்தினால ரயில்வேவை பற்றி மட்டும் பேசினாங்க. 7 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கோம். யூபிஏனுடைய 10 ஆண்டுகளுக்கும் என்டிஏனுடைய 10 ஆண்டுகள் நேராக கம்பேர் பண்ணிங்கன்னா 7 மடங்கு கொடுத்துருக்கோம். அப்படி இருந்து தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அழுவதை மட்டுமே வேலையாக வச்சுருக்கிறாங்க. இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டி காட்டி பேசியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இப்போ பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னா அதிமுக வந்து நீட் தேர்வுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுகவினர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்களா? அதை கேள்வியாக கேட்டாங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட. உங்கள் கூட கூட்டணி வைக்கணும்னா இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கணுமா அதிமுகன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவை வந்து காங்கிரஸ் எந்த மாதிரி நெருக்கடி கொடுத்து கூட்டணிக்குள்ளே இழுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன அந்த மாதிரி கூட்டணி சேர்க்குறவங்களா? எங்களுக்கு தெரியாதா கூட்டணி எப்படி அமைக்கணும்னு? எனக்கு என்ன ரொம்ப கடுப்பாக இருக்குன்னா, திமுக மாதிரி ஒரு கட்சியெல்லாம் கூட்டணிக்கு அட்வைஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அதை நினைக்கையில் தான் டென்ஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி டென்ஷனை பதிவு பண்ணியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். ஏன்னா திமுகவை வச்சு பிதுக்கி காங்கிரஸ் தான் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. எப்படி? இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோரில் காலை வச்சு மிதித்து சீட்டு வாங்கினாங்க. அந்த மாதிரியா நடக்குது? அந்த மாதிரியா நடக்குது? கிடையாது. அதே போல் இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி கலைஞர் கருணாநிதி ஐயா பேசிய பேச்சுக்கெல்லாம் தொகுத்து பார்ப்போம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க. நேருவின் மகளை இந்திராவே வான்னு சொன்னாங்க. இன்றைக்கி இவர்கள் மற்ற கட்சிக்கு கூட்டணியை பற்றி பாடம் எடுப்பது வியப்பாக இருக்கிறது. எல்லோரும் மக்கள்கிட்ட கேட்குறது, நீட்டு ரகசியம் இருக்குன்னு ஆட்சிக்கு வந்தீங்களே, என்ன ரகசியம்? 4 வருஷம் கழிச்சு என்ன ரகசியம்? அந்த ரகசியம் கிடையாது. மாண்புமிகு ஜனாதிபதி கிட்ட அனுப்பின நீட்டு பில்லு ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்திருக்கு, அசம்பிளியினுடைய ரெசல்யூஷன். அதற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உப்பு சப்பு இல்லாத காரணங்கள் எல்லாம் முன்வைத்து மற்ற கட்சிகள் எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறாருன்னா எவ்வளோ வேலை இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் இருக்காருன்னு பாருங்கள். அதுக்கடுத்து தான் ஒரு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் போய்ட்டு கலந்துக்கிட்டு பேசுகிறார் அண்ணாமலை அவர்கள். அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் எப்போது நல்லா இருக்கும், ஆரோக்கியமான அரசியலாக எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்கிறாரு. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை குழப்பத்துக்கு வெளில இருந்தாலும் ஆள் தேவையில்லை, அவரே அவரை குழப்பிப்பார். ஏன்னா யார் தச்ச சட்டை தாத்தா தச்ச சட்டை அப்படின்ற ஒரு இந்த டங் ட்விஸ்டர் இருக்கும்ல, அதை கூட நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொன்னார்னா மறுக்கா சொல்லும்போது அவரே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஈஸியான விஷயந்தான். தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனையை முதன்மையாகவும், மாநில பிரச்சனைகளை முக்கியமாகவும், மாநில கட்சிகள் மாநில பிரச்சனையை முதன்மையாகவும், தேசிய பிரச்சனையை முக்கியமாகவும் வைத்துக்கொண்டால் ஆரோக்கியமான அரசியல் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அவர் எப்படி சொல்லுகிறாருன்றதை நீங்களே கேளுங்க. நிறைய அரசியல் தலைப்புகள் இருந்துச்சு. அதில் என்னுடைய கருத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டுமா வேண்டாமா? அற்புதமாக பேசினாங்க. வேண்டும்னு ஒருத்தர் பேசினாங்க, வேண்டாம்னு பேசினாங்க.
வெறும் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய தாய் தமிழ்நாட்டிலிருந்து 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரக்கூடிய பாராளுமன்றத்தில் வருங்காலத்தில் ஒரு தமிழ்வன் பிரதமராக வர முடியுமா பேசினாங்க. 2 பேரும் சரியா பேசினாங்க. முடியும் என்று பேசினாங்க, முடியாதுன்னு பேசினாங்க. என்னை பொறுத்தவரை இரண்டையும் சுருக்கி ஒரே வார்த்தையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அரசியல் எப்போ நல்லா இருக்கும், அரசியல் எப்போ ஆளுமை மிகுந்த மனிதர்கள் வந்து நாட்டை திருத்துவார்கள் என்றால், தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநில நலனை முக்கியமாகவும் வைக்கும் பொழுது, அதே போல மாநில கட்சிகள் மாநில பிரச்சனைகளை முதன்மையாகவும் தேசிய பிரச்சனையை முக்கியமாக வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்திய அரசியல் மாறும். நான் சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்றேன். தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை முக்கியமாகவும், அதே போல மாநில கட்சிகள் மாநிலத்தினுடைய பிரச்சனையை முதன்மையாகவும் தேசியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலாகவும் வைக்கும் பொழுது அரசியல் மாறும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழல்ல நம்முடைய அரசியல் இருக்கு. பிராந்திய கட்சிகள் எக்ஸ்ட்ரீமான ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க. அது கைத்தட்டுவதற்கும் கேட்பதற்கும் பேசுவதற்கும் நன்றாக இருக்கும். நேற்று ஒரு சகோதரர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பிரதமர் அவர்கள் வரும்பொழுது முதல்வருக்கே அனுமதி இல்லை. எப்படி நம்ம அரசியல் இருக்குன்னு பாருங்க. பிரதமரை அழைப்பதே முதல்வர் தான். பிரதமரை வர சொல்ல வேண்டிய பொறுப்பே முதல்வருக்கு தான் இருக்கு. பிரதமர் வரும்பொழுது முதல் ஆளாக இருந்து பிரதமரை வரவேற்க வேண்டிய கடமையும் உரிமையும் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு இருக்கு. ஆனால் நேற்று ஏதோ ஒரு காரணத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரவில்லை. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.